உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு பெரம்பூரில் பொம்மைகள் அல்லாது குழந்தைகளே கடவுள் வேடம் தரித்து தத்ரூபமாக கடவுளாக காட்சி அளித்த மனித குழு அனைவரையும் கவர்ந்துள்ளது. பெரம்பூர் கண்ணபிரான் கோவில் தெரு பகுதியில் 50 ஆண்டுக்கும் மேலாக இயங்கி வரும் சரஸ்வதி கலா கேந்திரா நாட்டியப்பள்ளி சார்பில் மனித குழு கண்காட்சி வெகு விமர்சையாக நடந்தது. இதில் சிவன், பார்வதி கைலாய காட்சி, ராமன் சீதை வனக்காட்சி, பராசக்தி, மகாலட்சுமி, காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு இறை வடிவங்களில் தோன்றி அசத்தினர். இதனைத் தொடர்ந்து பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நேரில் வந்து கண்டுகளித்தனர். ஆன்மீகம் மற்றும் பண்டைய வரலாற்றை எளிய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மனித குழு கண்காட்சி நடத்தப்படுவதாகவும் இதன் மூலம் இளைய தலைமுறையினர் பல்வேறு வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவும் என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிரண்மயி தெரிவித்தார். வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், நெற்றியிலே சீச்சூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம். அம்மா நீ ஆதரித்தாள் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், புதுவத்தி அறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலம் வரும் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நவராத்திரி முன்னிட்டு 5 வருஷமாக நாங்கள் வந்து நம்ம வீட்டு கொலு அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் கொலு பொம்மைகளை ஒரு வீடாக போய் பார்ப்பாங்க. இங்கே சரஸ்வதி கலா கேந்திராவில் இருக்க மாணவிகள் ஒரு முறையும் அவங்க வந்து அந்த ஒரு கடவுள் வேடமிட்டு இங்கே வந்து கடவுளாக வந்து எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாங்க. இதனால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கடவுளோடைய பெயர்கள், அந்த ஊர், அது அந்த மாதிரி அவங்களுக்கு கடவுள் சம்மந்தப்பட்டமான ஒரு பிடிப்பு வர்றதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதெல்லாம் பெருசாக நடந்ததில்லை. இப்போது வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேடமிட்டு அழகாக அவங்களை எல்லாத்தையுமே கொலு பொம்மைகளாக பொருத்திட்டு எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்கும் இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. வருஷம் வருஷம் இதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க நம்மளோட பள்ளியில். நமஸ்காரம். எல்லாருமே வந்து மகாலட்சுமியாக ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, அங்காள பரமேஸ்வரியாக ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, சரஸ்வதியாக ஒரு குழந்தை உட்காந்துருக்கு.
இங்கே சிவசக்தி, முருகர், விநாயகர், இந்த ஒரு கைலாயம் உடைய ஒரு செட்டப்பில் 4 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. பால சமயபுரம் மாரியம்மன், அப்புறம் அங்கே வந்து ராமர் சீதை வனத்தில் இருக்கிற மாதிரி, துர்க்கை அம்மன், அப்புறமா வந்து அங்காள பரமேஸ்வரி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல ஒரு இத்தனை கோவிலையும் பார்த்த ஒரு திருப்தி எல்லாருக்கும் வந்து போகிறவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இது நம்மளோட சரஸ்வதி கலாகேந்திரால இது வந்து துவங்கி 5 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இந்த முதல் இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வரும்போது புதுசாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கலந்துக்கிறாங்க.